பாதத்திலே அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறார்கள். நான் சொல்ற பணத்தை நம்பாதீங்க. பணம் அது நம்மளை பெரியவனாக்கணும்னு நினைக்காதீங்க. பணம் நம்மளை அழகாக்கிடும் நினைக்காதீங்க. இல்ல, பணம் உங்களை பெரியவனாக்காது, அழகு உங்களை பெரியவனாக்காது, உங்களுடைய அறிவு உங்களை பெரியவனாக்காது, உங்களுடைய தாளந்து உங்களை பெரியவனாக்காது. நான் சொல்றேன், நீங்க பைபிளை மட்டும் நேசிச்சிட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகளை மட்டும் நேசிச்சு ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உள்ள இருக்கிற ஜீவன் வளர ஆரம்பிக்கும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, உள்ளும் புறம்பும், உள்ளேயும் செழிப்பு, வெளியவும் செழிப்பு. ரட்சிக்கப்பட்டவன் யார்? அவன் ஜீவனை பெற்றவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன். இயேசுவை விசுவாசிக்கும் ஜீவன் உள்ள வந்துடுது. இந்த ஜீவனை பெற்றவன் அவன் என்ன பண்றான்? உள்ளமும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஜீவன் உள்ள இருக்குது. அந்த ஜீவன் உள்ள இருக்கிற அந்த ஆவிக்கு மட்டும் இல்ல, ஆத்மாவுக்கு மட்டும் இல்ல, சரீரத்துக்கு மட்டும் இல்ல, வெளியவும் நம்மள ஆசீர்வாதமா வைக்குது. அப்ப உள்ள இருக்கிற ஜோவே, உள்ள இருக்கிற ஜீவன் ஆரோக்கியமா இருந்தால் உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். இந்த உள்ள இருக்கிற அந்த ஜீவன் என்ன பண்ணுகிறது? உள்ளயும் செழிப்பாக்குது, வெளியவும் செழிப்பாக்குறது. இந்த ஜீவன் வளர வளர நம்மளுடைய பணமும் வளர ஆரம்பிக்குது, பர்சு வளர ஆரம்பிக்கிறது, செழிப்பாக ஆரம்பிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சவாலாவே சொல்றேன். இங்க இந்த இடத்துல நின்று பப்ளிக்காக சவாலா நான் சொல்றேன். டெய்லி நீங்க இந்த வார்த்தையை உள்ள இருக்கிற ஜீவனுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. டெய்லி வாசிங்க, நல்லா வாசிங்க. ஒரு 6 மாசம் அந்த மாதிரி வாசிச்சுட்டே இருங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வாசிச்சுட்டே இருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க. பணத்துக்கு நீங்க கஷ்டமே பட மாட்டீங்க. அந்த ஜீவன் போய் பணத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும்.